வணக்கம். இன்றைக்கு கண்ணாடி வேலை மிரர் ஒர்க்கில் 13வது நாள். இன்றைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? இன்றைய தினத்தை அன்போட ஆரம்பிக்கிறோம். லவ். ஒரு காலையை நம்ம எப்படி ஆரம்பிக்கின்றதை பொறுத்து தான் நம்மளுடைய நாள் முழுதும் நம்மளுக்கு ஒரு சுகமான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திருக்கும் போதே தேவையில்லாமல் நலமில்லாத ஏதாவது ஒரு எண்ணங்களை வச்சுட்டு எழுந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளும் எழுந்திருக்கும் போது உங்களுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்குங்க. காலையில் படார்னு எழுந்து குடுன்னு ஓடி போய் அந்த வேலை இந்த வேலைன்னு கிச்சன் ஓடி போய் அவசரமாக முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு இன்னும் போகணும், கிச்சனுக்கு போகணும், இது செய்யணும் அது செய்யணும். வேணாம், நிறைய வேலை இருக்குது, ஒத்துக்கிறேன். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், மற்ற வேலையெல்லாம் இருக்குது, நீங்களும் தயாராகி ஆஃபீஸ் போகணுமா? பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்துருங்களேன். எழுந்த உடனே பெட்டை விட்டு வராமல் கொஞ்ச நாள் அதிலே சுகமாக சுருங்கி படுத்துட்டு, ஓ பெட், நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ராத்திரி நல்லா சுகமாக தூங்கினேன். ஐ தேங்க்யூ ஃபார் தட். கிவ் மீ தட் கம்ஃபர்டபுள் ஸ்லீப் யூ கேவ் மீ அப்படின்னு சொல்லலாம்ல. எனக்கு கொடுத்த அருமையான தூக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் எழுந்து சில ஸ்ட்ரெச்சஸ் ஆராம்சே பொறுமையாக நல்லா ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி போகிறோம். அந்த அழகான உருவம் உங்களை பார்த்து சிரிக்குது இல்லை, நல்லா தைரியம் வந்துடுதுல. 12 நாளாக கண்ணை பார்த்து பேசியிருக்கீங்க, உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லியிருக்கீங்க. அந்த சின்ன குழந்தை உங்களுக்குள்ளார இருக்க சின்ன குழந்தைய குணமாக்கியிருக்கீங்க, அதோட காயத்தெல்லாம் ரணத்தெல்லாம் ஆற்றிருக்கிறீங்க. எவ்வளோ அருமையான ஒரு பயணம் பண்ணியிருக்கீங்க இந்த 12 நாட்களில். இந்த 13வது நாளில் அன்போடு ஆரம்பிங்களேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது. நீங்கள் சொல்ல போகிறீங்க கண்ணாடியை பார்த்து, இன்னைக்கு நிஜமாலுமே ஒரு நல்ல நாள், இது நிஜமாலுமே ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு சடங்கு மாதிரி செய்யலாமே. கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான அனுபவத்தை உண்டாக்க போகிறேன். இந்த அனுபவம் எனக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை உருவாக்க போகுது. இதுதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இப்போ கண்ணாடிக்கு போகிறீங்க. கண்ணாடி முன்னாடி பார்த்து உங்களை பார்த்து என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திருக்கும் போதே குட் மார்னிங் பெட் சொல்கிறீங்க. எனக்கு நல்ல சுகமான தூக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறீங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னு அந்த பெட்டுக்கிட்ட பேசுகிறீங்க. இன்னைக்கு நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தினமாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். இங்கே எல்லாமே நல்லா நடக்குது, ஆல் இஸ் வெல் சொல்கிறீங்க. எனக்கு இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு தேவையாக்க அதிகமான நேரமே நான் உருவாக்கிட்டேன்னு சொல்லுங்கள். பாசிட்டிவாக சொல்லுங்களேன். நிஜமாலுமே நம்மளால் ஒன்ஸ் நீங்கள் நினச்சோம்னா அதை நம்ம கொண்டு வர முடியும். அப்புறம் எழுந்து பாத்ரூம் மிரரை பார்த்து சொல்ல போகிறீங்க, அந்த பியூட்டிஃபுல் பர்சன் உங்களை பார்த்து சிரிக்குது இல்லை, அதை பார்த்து சொல்ல போகிறீங்க, ஹாய் குட் மார்னிங், உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், நிஜமாகவே ரொம்ப நேசிக்கிறேன். நம்மளுக்கு இன்னைக்கு புது அனுபவம் காத்துட்ருக்குது, அதை நம்ம போய் வரவேற்கலாம். நீ ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு. பெஸ்ட், யூ ஹாவ் த பெஸ்ட் ஸ்மைல். உன்னுடைய ஸ்மைல் அழகாக இருக்குது. இன்னைக்கு பயங்கரமாக ஒரு ஜாலியான ஒரு நாள் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அந்த டைரி எழுதுவோம் இல்லை, அந்த டைரியிலையும் நீங்கள் ஒரு வேலை காலையில் நம்ம செய்கிறோமா, ஏந்திருக்கிறோமா, குளிக்கிறோமா, ட்ரெஸ் போடுறோமா, அல்லது கிச்சனுக்கு போகிறோமா, சமைக்கிறோமா, எல்லாருக்கும் லஞ்ச் பேக் பண்ணுறோமா, உங்களுக்கும் பேக் பண்ணிடலாம். ஒரு இதுக்கும் ஒரு அஃபர்மேஷன். ஓ இன்றைக்கி நாள் அருமையான நாள், நான் என்னை நேசிக்கிறேன், நான் எப்படி இந்த வேலையை நேர்த்தியாக செய்கிறேன், எனக்கு இதெல்லாம் எப்படி நானே தான் கற்றுக்கிட்டேன், எவ்வளோ அழகாக செய்கிறேன்னு உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு ஒரு வேலைக்கும் ஒரு பாசிட்டிவாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நீங்கள் உண்மையாலுமே அதிர்ஷ்டசாலி. நீங்கள் ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கிக்க போகிறீங்க உங்களுக்கே. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்? நம்ம ஹார்ட் தாட்டு சொல்ல போகிறோம். நான் வாழ்க்கைக்கே ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறேன். உங்கள் முன்னாடி எவ்வளோ கதவு இருக்குது தெரியுமா? எத்தனை
அனுபவங்கள் இருக்குது. நிறைய ஒரு ஒரு அனுபவம் உங்களுக்கு முன்னாடி இருக்க கதவு உங்களை ஒரு புது புது அனுபவத்துக்கு கொண்டு போகுது. ஒரு கதவு அன்புக்கு திறக்குது, ஒரு கதவு அமைதி, ஒரு கதவு புரிதலுக்கு, ஒன்று வந்து செல்வ வளத்துக்கு, அன்புக்கு. இதில் எந்த கதவை திறக்க போகிறீங்க? எதை திறந்தாலும் இன்னொன்று சுயமரியாதை, சுயமதிப்பீடு, சுயமாக நம்மளே லவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கதவு இருக்குது. எந்த கதை வேணாலும் தெலுங்கு எல்லாமே வந்து உங்களை ஒரு அருமையான அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஓகே, இதுதான் தாய் நினைவு. நம்ம என்ன சொல்ல போகிறோம் நம்ம மனசுக்கு? இன்னைக்கு நான் புது புது கதவுகளை என்னுடைய வாழ்க்கையில் திறக்கப் போகிறேன். ஓகே, அப்புறம் நம்ம வந்து நிறைய அஃபர்மேஷன் சொல்ல போகிறோம் இன்னைக்கு மெடிடேஷனில். நான் எல்லாரையும் நான் நேசிக்கிறவங்கள நான் கேட்பேன், அவங்கள எப்படி இன்னும் அதிகமாக நேசிக்கிறது? நான் எதை பார்த்தாலும் அன்புன்ற கண் நோக்கத்தோடு தான் பார்க்க போகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆகர்ஷிக்கிறேன், அன்பையும் காதலையும் என் வாழ்க்கையில் நான் ஆகர்ஷிக்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன், அதை ஏற்றுக்கிறேன். ஒரு மூலையும் திரும்பும் பொழுதும் என் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியில் நிரம்புது. நான் தினமும் நான் அன்பை எதிர்நோக்கிறேன். நான் கண்ணாடியை பார்த்து பேசும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னால் தைரியமாக என்னை பார்த்து பேச முடியுது. என்னை பார்த்து நானே உன்னை நான் நேசிக்கிறேன், இன்றைக்கி ஒரு நல்ல நாள், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல நான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஏற்றுக்க முடியுது, என்னால் சௌகரியமாக இருக்குது. நான் சொல்கிறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க, வேற எங்கே போனாலும் என்னை அன்பு தான் எதிர்நோக்குது. என்ன அழகான உறுதிமொழிகள் இல்லை? நான் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை தான் எதிர்நோக்கிறேன். நான் எப்பயுமே நல்லா நடத்தப்படுறேன். எனக்கு கிடைச்சிருக்கு இந்த அருமையான வாழ்க்கைக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நான் அன்பை தான் பார்க்குறேன். ஸோ வணக்கம். அன்பால் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க, அன்பால் நிரப்புங்க, வாழ்க்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். நாளைக்கு 14வது நாளில் 2வது வாரத்தை முடிக்க போகிறோம். இதில் ஒரு திரும்பி பார்க்க போகிறோம் இந்த 2வது வாரத்தை. இன்றைக்கி அனுபவித்து பாருங்கள், சொல்லுங்கள் உங்களை பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நிஜமாகவே நேசிக்கிறேன் சொல்லி பாருங்களேன், ஜாலியாக இருக்கும். பை பை, லவ் யூ.